திமுக அரசாங்கம் ஏலம் விடாமல் கனிம வளங்களை எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்தல் செய்கிறார்கள். கேரளாவிற்கும் கர்நாடகத்திற்கும் பார்த்திருக்கிறார். அந்த குவாரிகளில் எல்லாம் எடுத்து மணலையா இருக்கட்டும், பிறகு அந்த பாறைகள் போன்றவர்களை எடுத்து இந்த எம்சாண்ட் போன்றவர்களை எல்லாம் எந்த விதமான ஒப்புதலும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு ஏலமுறை இல்லாமல் கடத்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தவில்லை. மட்டுமல்லாமல் பிறகு தமிழ்நாட்டில் பொதுவாக கனிமவளங்கள் அன்றைய அரசானது அன்று நான் பேசிய போது திமுக அரசாங்கம், இன்றும் திமுக அரசாங்கம் ஏலம் விடாமல் கனிம வளங்களை எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்தல் செய்கிறார்கள். கேரளாவிற்கும் கர்நாடகத்திற்கும் பார்த்திருக்கிறார். அந்த குவாரிகளில் எல்லாம் எடுத்து மணலையா இருக்கட்டும், பிறகு அந்த பாறைகள் போன்றவர்களை எடுத்து இந்த எம்சாண்ட் போன்றவர்களை எல்லாம் எந்த விதமான ஒப்புதலும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு ஏலமுறை இல்லாமல் கடத்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தவில்லை. ஆகவே இந்த கனிம வளங்களை எல்லாம் இப்படி தமிழகத்தில் கொள்ளையடிக்கப்பட்டு மற்ற மாநிலங்கள் செல்கிறது. ஆகவே ஏலம் என்ற ஒரு முறை இருந்தால்தான் சரிவரும் என்று பேசியிருக்கிறேன் வழிய இந்த டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு அந்த பகுதிகளுக்கு ஏலம் மத்திய அரசு விட வேண்டும் என்று எக்காரணத்துக் கொண்டு அதிமுக பேசியது கிடையாது. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாய நிலங்களை ஆர்ஜரப்படுத்தும் எந்த நேரத்தில் நாங்கள் ஆதரித்தது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களுடைய கலைஞருடைய ஆட்சியிலே பார்த்தது என்றால் அப்பொழுது நம்முடைய தஞ்சாவூர் அந்த பகுதியில் கார்பன் ரைட் எடுப்பதற்காக தனியாருக்கு நிலங்களை எல்லாம் விவசாயம் தாரை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதை தடுத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும், இந்த நிலங்களை ஆட்சி செய்யப்படுத்தி அந்த பகுதிக்கு பாதுகாப்பை தந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நான் எக்காரணத்தை கொண்டும் மதுரையில் உள்ள மேலூர் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் டங்ஸ்டன் நிறுவனம் வருவதற்கு ஏலம் மத்திய அரசு விட்டு தர வேண்டும் என்று பேசியது கிடையாது. அதை வேண்டுமானால் ஸ்டாலின் அவர் பேசியது தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர் இந்த தவறை உணர்ந்து அதை சரியே இல்லை என்பதை சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் ஐடி விங்கான திமுக தவறான ஒரு செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டங்ஸ்டன் நிறுவனம் வருவதற்கு ஏலம் வருவதற்கு உதவியாக இருந்தது என்று தவறான ஒரு செய்தியை வருப்பது, இதை சட்டப்பூர்வமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு நீங்கள் ஆதாரங்கள் இருக்க என்னுடைய பேச்சு இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த இதழில் பேசியிருப்பது எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி கனிமமானது ஏலம் என்ற முறையில் யூபி அரசாங்கமானது ஏலம் விடாமல் திமுக அரசாங்கம் இந்த காலத்திலே கொள்ளையடிக்கப்பட்டது என்பதைத்தான் பேசியிருக்கிறேன். இது எவ்வளவு வேண்டும் என்றால் இந்த பேச்சை மறைத்துவிட்டு ஏலம் விடுவதற்கு இவர் உதவி செய்தார் என்றால் ஏலம் விடுவதற்கு தமிழ்நாட்டில் இருப்பதுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பகுதி எல்லா பகுதிகளுக்கும் பொதுவாகத்தான் பேசினோம். நான் டங்ஸ்டன் நிறுவனம் மேலூர் பகுதியில் வர வேண்டும், அது மத்திய அரசு ஏலம் விட வேண்டும் என்று நான் எக்காரணத்தை கொண்டு பேசியது கிடையாது. இந்த ஏலம் விடுவது தமிழ்நாட்டில் இல்லாமல் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆகவே இந்த கொள்ளையடித்து குறிப்பாக கேரளா பகுதிக்கு கன்னியாகுமரி பகுதியில் இருந்தோம், அதே மாதிரி கர்நாடக பகுதியில் கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கிற கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற இல்லீகலாக தவறான மொழி செய்து கொண்டிருக்கிறார்கள்.